வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது விடாம வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறதுக்கும் மனசுல அமைதியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நாம யோசிக்க போறோம். இப்ப இருக்கிற நம்மளோட ஃபாஸ்டான லைஃப்ல இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு ஃபீலிங் தானே. ஒரு பக்கம் வேலை மலையா குவிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் மனசு அமைதியா இருக்கணும்னு தோணுது. இது ரெண்டையும் எப்படி ஒன்னா கொண்டு வருது? சரி வாங்க, இந்த விஷயத்த பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். சுவாமி சித்பாவானந்தரோட ஒரு தியானம் தான் இதுக்கு வழிகாட்ட போகுது. சொல்லப்போனா இது வேலையையும் வாழ்க்கையையும் நாம பாக்குற விதத்தையே மாத்தலாம். இதோட மைய கருத்தை ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. நாம செய்யற வேலையும் நம்ம மனசுல இருக்கிற அமைதியும் எப்படி ஒரு வழிபாடா, ஒரு வர்ஷிப்பா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்ல வழிபாடுன்னு என்னன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இது சும்மா நம்ம கோயில பண்ற பூஜை மாதிரி இல்ல. இது என்னன்னா, 1 நீங்க விடாம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். 2வது உங்க மனசு எப்பவுமே அமைதியா இருக்கணும். இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுதான் உண்மையான நல்ல வழிபாடுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இத வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்ற சோம்பேறித்தனம் கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க செய்யற வேலையோட அனுபவத்தை எப்படி மாத்துறதுன்னு தான் சொல்லுது. வேலையே இல்ல, வேலைய நாம உணர்ற விதத்தை மாத்தணும். இந்த ஐடியா கொஞ்சம் ஆழமா இருக்குல்ல. இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. அதை பார்க்கலாமாங்க? நம்ம இதயம் பாருங்க, அதுக்கு ஓய்வே கிடையாது, துடிச்சுக்கிட்டே இருக்கு. நாம பிறந்ததிலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நிக்காம வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமே. இவ்ளோ வேலை செஞ்சாலும் நம்ம இதயம் டயர்ட் ஆகிறதே இல்ல. ஏன் அது எப்படி சாத்தியம்? இப்போ இதே விஷயத்த நமக்கு அப்ளை பண்ணி பாப்போமா? நம்ம இதயத்தை போலவே நம்ம உடம்பாலையும் சோர்வே இல்லாம விடாம உழைக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இது ஒரு பெரிய கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த ஆழமான கனெக்ஷன்ல தான் இருக்கு. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம். அதாவது இந்த பிலாசபி படி 2 விஷயம் ஒரே நேரத்துல நடக்கணும். ஒரு பக்கம் உங்க உடல் விடாம வேலை செய்யணும், இன்னொரு பக்கம் உங்க மனசு முழுமையான அமைதியில, சாந்தியில இருக்கணும். இது ரெண்டும் ஒன்னா சேரதுல தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. அப்போ விஷயம் இதுதாங்க, நமக்கு வர்ற சோர்வு, அந்த டயர்ட்னஸ், அது உடம்புலேருந்து வரல, அது நம்மளோட அமைதியில்லாத மனசுலேருந்து தான் வருது. மனசு மட்டும் சாந்தியா நிலைச்சு நின்னுடுச்சுன்னா வேலை செய்யற உடம்புக்கு சோர்வே வராதுன்னு சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, 1 சோர்வு உடம்புல இல்ல, மனசுல தான் ஆரம்பிக்குது. 2 வேலையும் ஓய்வும் தனித்தனி விஷயம் இல்ல, ஆக்ஷனும் ரெஸ்டும் ஒரே நேரத்துல நடக்க முடியும். இதுதான் கேம் சேஞ்சர். இந்த ஐடியாவுக்கு இன்னும் ஒரு ஆழமான பரிமாணத்தை கொடுக்க நம்ம ஞானி தாயுமானவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? அவர் இந்த நிலையை பற்றி ரொம்ப ஆழமான ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வரிகளோட அர்த்தம் எவ்வளவு ஆழமானது பாருங்க. யார் ஒருத்தர் தன்னோட நினைப்பையும் செயலையும் எல்லாமே நீதான்னு கடவுள் மேல வச்சு வாழ்றாங்களோ, அந்த மாதிரி உத்தமர்களுக்கு இந்த செயலும் அமைதியும் ஒன்னா இருக்கிற நிலைதான் சரியான உறவுன்னு சொல்றாரு தாய்மானவர். அதாவது அவங்க செய்யற வேலையே ஒரு பிரார்த்தனை மாதிரி. சரி, இப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, அதாவது டேக்அவே என்னன்னு பார்க்கலாம். இந்த பிலாசபியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 1 இதயத்தை போல விடாம வேலை செய்யணும். 2 மனசு அமைதியா சாந்தியா வச்சுக்க பழகிக்கணும். 3 வேலைய ஒரு பாரமா பார்க்காம அதை ஒரு தியானம் மாதிரி, ஒரு மெடிடேஷன் மாதிரி அனுபவிக்கணும். அப்படி செஞ்சா வேலையோட பாரம் போய் அதுவே நமக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸா மாறிடும். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம எப்பவுமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமைதியை தேடுறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க செய்யற வேலைக்கு உள்ளேயே அந்த அமைதியை கண்டுபிடிக்க எப்படி ஆரம்பிக்கலாம்? யோசிச்சு பாருங்க.